ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாறனுக்கு ஒரு பல்க்கான ஆர்டர் கிடைக்குது. அதே சமயத்தில நம்ம விஜயும் கார்த்திய மிரட்டி ஒரு கட்டத்தில கார்த்தியும் நம்ம மாறனுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர செமையா சொதப்பி விடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறனும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம கார்த்தினே தெரிய வருது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மாறனும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த வள்ளியம்மை, "என்ன மாறா நீ நல்ல சந்தோஷமா இருக்க. என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, மாறனும் வேற என்ன இல்ல நம்ம கடைய பத்தி தான் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம வள்ளியம்மை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "என்ன ஏதாவது பெரிய ஆர்டர் கிடைச்சிட்டோ?" அப்படி சொல்றாங்க. அத கேட்ட உடனே நம்ம மாறனும், "எப்படி நீ கரெக்ட்டா சொல்லிட்ட. உன் வாயில சர்க்கரை போட வேண்டியதுதான்." அப்படின்னு நம்ம மாறன் சொல்றாங்க. இத கேட்ட நம்ம வள்ளியம்மையும், "ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா. அது யாருடா ஆர்டர் தந்தா?" அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மாறனும், "வேற யாரு அந்த மார்த்தாண்டம் தான்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராமச்சந்திரனும், "என்ன சொல்ற? அந்த மார்த்தாண்டே ஏற்கனவே வந்து அந்த எலக்ஷன் டைம்லயே உன்னை எதிர்த்து என்னெல்லாமா சொல்லிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவன் எப்படி உனக்கு பல்க் ஆர்டர் தந்தான்?" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறனும், "வேற என்ன நம்ம தான் இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டோமே, அதுக்கப்புறமா நம்மள சமாளிச்சா தானே தொழில் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தான் மார்த்தாண்டம் இந்த மாதிரி தந்துட்டான். ஒரு பெரிய ஸ்கூல் ஆர்டர். அவங்களுக்கு எல்லாருக்குமே யூனிஃபார்ம் குடுக்கணும்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராமச்சந்திரனுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் பயங்கர கடுப்பாகி, அது எப்படி இந்த மார்த்தாண்டம் இந்த ஆர்டர் அவனுக்கு குடுப்பான்? எப்படியாவது இத தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு மார்த்தாண்டத்துக்கு ஃபோன் பண்றாங்க. அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பணத்த வாங்கிட்டு யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? எதுக்கு இப்ப இந்த மாறனோட கடைக்கு வந்து இவ்ளோ பெரிய பல்க் ஆர்டர் குடுத்தீங்க? எங்களுக்கெல்லாம் இவ்ளோ பெரிய கடை இருக்கு. இவ்ளோ சின்ன கடையில போய் இந்த வேலைய செய்திருக்கீங்களேன்னு" மார்த்தாண்டத்த திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "என்கிட்ட அவ்ளோ பணம் வாங்குனீங்கல்ல?" அப்படின்னு பேசும்போது, மார்த்தாண்டமா, "வேற என்ன பண்றதும்மா? சுத்து வட்டாரத்துல மாறனோட கடை சின்னதா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. அதனால மாறன் கடை தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் அந்த ஆர்டர அவனுக்கே குடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், விஜயும் விடுற மாதிரி இல்ல. அந்த ஆர்டர் மட்டும் கரெக்ட்டா போய் சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தாண்டமும், "வேற என்ன பண்ணுவோம்? அடுத்த ஆட்களுக்கு அந்த ஆர்டர குடுக்க வேண்டியது தான்." அப்படின்னு சொல்றாங்க. விஜயும், "எப்படியாவது நான் பிளான் பண்ணி அந்த மாறன் கடையிலேருந்து சரியாட்டு அந்த ஆர்டர் வந்து சேராது. அதுக்கப்புறம் எனக்கு தான் அந்த ஆர்டர தரணும்னு." சொல்லும்போது, மார்த்தாண்டமும், "சரி நீங்க சொல்ற மாதிரி செய்துட்டா போச்சுன்னு." சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படியே கடையில வந்து வீரா கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "வீரா நல்லபடியா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டாட்டு டெலிவர் பண்ணணும். முக்கியமா இந்த குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே முக்கியம் நம்ம கடைக்கே. அதுதான் பேர வந்து சேர்க்கும்." அப்படின்னு நம்ம மாறனும் ரொம்பவே பொறுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட வீராவும், "எப்ப மாறா நீ இவ்ளோ பொறுப்பா மாற ஆரம்பிச்ச? எனக்கே உன்ன பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குன்னு." சொல்லும்போது நம்ம மாறனும், "வேற என்ன பண்றது வீரா? நான் வேற ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இனியும் பழைய மாதிரி இருந்தா சரி வராதுல்ல. அதனால தான் இப்படி இருக்கேன்னு." சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தி ராகவன் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "இந்த யூனிஃபார்ம் எல்லாமே சேஃபா வைக்கணும். கரெக்டான சமயத்துக்கும் இந்த ஆர்டர் எல்லாம் டெலிவர் பண்ணிடணும்." அப்படின்னு நம்ம மாறனும் சொல்லி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மதுவும் மாறன்கிட்ட வந்து, "மாறா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்திருக்காமே. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா." அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாறன் கிட்ட நெருங்கி பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இருந்த வீராவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. கார்த்தியும் பக்கத்துல இருக்காங்க. எதுக்கு இந்த மது தேவையில்லாம இவ்ளோ நெருக்கமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம மாறன முறைச்சி பார்க்குறாங்க. மாறன் என்னதான் மது கிட்ட இருந்து தள்ளி போனாலும் மது விடுற மாதிரி இல்ல. "சரி மாறா, ஏற்கனவே நீ வந்து பிரசிடென்ட் ஆயிட்ட. அதுக்கே ஒரு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வேற கவர்மெண்டோட பல்க் ஆர்டர் உனக்கு கிடைச்சிருக்கு. இனி இந்த கடை இன்னும் பெருசாயிட்டே போக போகுது பாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாறா. வா எங்கேயாவது போய் வெளியில போகலான்னு." கூப்பிடும்போது நம்ம மாறனும் அந்த இடத்துல, "இல்ல மது, இப்போதைக்கு நிறைய வேலை இருக்கு. ஆர்டர் நல்லபடியா சரியா முடியட்டு. அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம்னு." சொல்லிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த வீராவும் நம்ம கார்த்திட்ட வந்து, "என்ன இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் எப்படியா பண்றது?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் வீரா கிட்ட, "அவள பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அதுக்கப்புறமா எதுக்கு சீரியஸா எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, விஜிக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. எப்படியாவது இந்த ஆர்டர் போய் சேர்ந்துரவே கூடாது. அதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல, சரி நம்ம கார்த்திய பகடக்காயா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
நம்ம மாறணும் கார்த்திகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க. எப்படியாவது இந்த யூனிஃபார்ம் கரெக்ட்டான சமயத்துல டெலிவர் பண்ணணும். நல்லபடியா சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாறனுக்கு எப்பவும் போல பதட்டமாவே இருக்கு. இப்ப என்ன பண்றது? விஜய் ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஆரம்பிப்பா. அதுக்கு முன்னாடி நல்லபடியா இது போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு விஜயும் நம்ம கார்த்திய பார்க்க வராங்க. கார்த்திட்ட "என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த கார்த்தியும் இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? இந்த கடைக்கு முன்னாடி எதுக்கு நீ இப்ப வந்த? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய பார்த்து செமையா கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விஜயம், என்ன மச்சான் நம்ம கடைக்கு நான் வரக்கூடாதா? ஏன் மச்சான் என்கிட்ட இவ்வளவு விரோதமா பேசிட்டு இருக்கீங்க? எப்பவுமே நம்ம நல்லபடியா தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் நம்ம விஜய பார்த்து, விஜய் ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு பேரு இதுக்கு மேல நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறமா மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜயம் விடுற மாதிரி இல்ல. சரி மச்சான், எனக்கு தான் உங்கள பத்தி ஒரு விஷயம் தெரியுமே. நீங்க ஏதோ டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலையாமே. அது மட்டும் இல்லாம ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்ட கார்த்தி அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. தேவையில்லாம என்கிட்ட உன் வேலைய காட்டாத. உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் இல்ல. எனக்கிட்ட நல்ல ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாலும் விஜி விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஃப்ரெண்டு எல்லா உண்மைகளும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான எல்லா எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது. அதே சமயத்துல வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதாமே அப்படின்னு விஜய் அசால்ட்டா கேட்குறாங்க. அதை கேட்டு கார்த்தி பயங்கரமா ஷாக் ஆகி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது விஜயும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் மச்சான். உங்களுக்கு ஏதோ ஒரு பல்கான ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் கிடைச்சிருக்காமே, அதை பற்றி தான் நான் பேச வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும், சரி அதுக்கு இப்போ என்ன என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது விஜயும், வேற என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இதை காட்டுறாங்க. இந்த பாட்டிலில் இருக்க கலரை அப்படியே அந்த யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஊற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தியும், என்னால் அப்படி ஒரு துரோகம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே விஜயும், நீங்கள் மட்டும் இதுக்கு சம்மதிக்கலைன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தி என்ன செய்கிறதுனே புரிய மாட்டேங்குது. விஜய் தயவு செய்து இதை மட்டும் சொல்லாத, நான் இதை செய்யவும் மாட்டேன். சரி நீங்கள் செய்யாண்டா, நான் பாட்டுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் ஃபேக்குன்னு வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கும் ஒரு கட்டத்தில் புரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. விஜயும், இதான் என்னோட மச்சான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வீட்டில் மட்டும் மாட்டுனா நமக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம மாறணும் கார்த்திக்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கும்போது கார்த்தி ஒரு கட்டத்தில் அந்த கலர் லிக்யூடை எடுத்து அந்த யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய பாக்ஸுக்குள்ளே ஊற்றிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. மாறணும் இது எதுவுமே தெரியாமல் அடுத்த நாள் ஆர்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தாங்க அந்த யூனிஃபார்ம் ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா கலராட் இருக்கு யூனிஃபார்ம் ஃபுல்லாக. அதை பார்த்தவங்களும், என்ன உங்களை தானே நாங்கள் நம்பி இப்படி ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்தோம், இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி சொதப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மாறனுக்கு புரிய மாட்டேங்குது எப்படி தான் இந்த கலர் இந்த யூனிஃபார்மில் வந்துச்சுன்னு. ஒரு கட்டத்தில் நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்த மாதிரி அதிரடியாக நம்ம கார்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனால் கார்த்தி எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணையில் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.